ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் போலி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாங் வீடியோவில். ஸோ அதுதான் இது. ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவீங்களோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து கருப்பட்டி அந்த அரிசி வெல்லம் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு வானொலியில் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு 10 ml தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு, நான் ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்ட்டு. அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி எல்லாம் ஊற்றிடாதீங்க. அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த 10 ml தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பருப்பு வேக வச்ச கடலப்பருப்பு வேக வச்சது வந்து ஒரு குக்கரில் ஒரு 2-3 விசில் வந்து அது செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதை நான் பண்ணுறேன் பாருங்கள். குக்கர்லேருந்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிட்டு அது ஒரு 2 இது திருவிக்கிட்டு வந்து அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக வந்து ஏலக்காய் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இந்த டேஸ்ட்டுக்காக அந்த ஏலக்காவை அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு அகைன் இன்னும் கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு இல்லையா, அந்த பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளே அந்த வந்து வெல்லம் வானவில்லில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லம் நல்லா வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக்கரில் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா எவ்வளோ இது மாதிரி கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அந்த கடலப்பருப்பு வந்து அது இதுலேயே அந்த வானவில்லில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா நெய் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அந்த டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஆர்பி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நெய்யை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி கொடுத்துக்கோங்க. கலரி கொடுத்துக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுக்கிட்டு இந்த போலி எப்படி பண்ணணுன்னா, இந்த போலி ப்ரிப்பரேஷன் அந்த மாவு இருக்குது இல்லையா, மைதா மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மைதா மாவு வந்து என்ன பண்ணோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டஃபிங்கில் பண்ணோம். அதாவது ப்ரெஸ்ஸிங்கில் வந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து பியூர் நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கவர் இருக்குது, ஆயில் கவர் இருக்குது இல்லையா, அது கவரை வச்சு அந்த ஸ்டஃபிங் மேலே வச்சு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒட்டாமல் வர்றதுக்காக அந்த ஸ்டஃபிங்கில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா வந்தது. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கனமாக இருக்கும். அது வந்து திரும்ப நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டால் சரியாக போகும். அதுக்கு அடுத்து வந்து தவாவில் எடுத்துக்கணும். இந்த போலி வந்து யம்மியாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடாக சாப்பிடணுன்னு நினச்சிங்களான்னா தவாவில் போட்டு நெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். யம்மி டேஸ்டி. பார்த்ததுக்கு எல்லா கன்சிஸ்டன்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கனமாக இருக்கும்னு. பாய் பாய். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. எப்படி இருக்குது என் போலியை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போலி நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தால் எனக்கு அதையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.